ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 15வது பாடல் பார்க்க போறோம். பழிக்கு வெள்ளத்து வாக்கும் பசுனருந்தேரல் மாந்தி வெளிப்படு நகைய ஆகி வெறியன மிழற்றுகின்ற ஒளிப்பினும் ஒளிக்க ஒட்டா ஊடலை உணர்த்துமா போல் களிப்பினை உணர்த்தும் செவ்வி கமலங்கள் பலவும் கண்டார். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். பழிக்கு வெள்ளத்து பளிங்கு கிண்ணத்திலே வாக்கும் ஊற்றப்படும் பசுனருந்தேரல் புதிய மனமுள்ள தெளிந்த மதுவை மாந்தி குடித்து வெளிப்படு நகைய ஆகி அதனால் வெளிப்படுகின்ற சிரிப்பை உடையனவாயும் வெறியென மிழற்றுகின்ற வெறியுணர்ச்சி கொண்ட வார்த்தைகளை பிதற்றுகின்ற ஒளிப்பினும் மறைத்து வைக்க முயன்றாலும் ஒளிக்க ஒட்டா மறைக்க முடியாத ஊடலை உணர்த்துமா போல் ஊடலை புலப்படுத்தும் வகை போல களிப்பினை உணர்த்தும் மதுக்களிப்பை வெளிப்படுத்துகின்ற செவ்வி கமலங்கள் பலவும் கண்டார். அழகிய செந்தாமரை பூக்கள் பலவற்றையும் கண்டார்கள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். போன பாட்டுல எப்படி சந்திரோதயம் கண்டார் அப்படின்னு சொல்லி பெண்களின் முகங்களை சந்திரனுக்கு முழு நிலவுக்கு உவமையாக சொன்னாரோ, அந்த மாதிரி இந்த பாட்டுல அந்த பெண்களின் முகங்களுக்கு தாமரையே உதாரணமா சொல்றாரு. கமலம்னா தாமரை, கமலங்கள் பலவும் கண்டார் அப்படின்னு. இதுவும் உருவக உயர்வு நவிர்ச்சி அணி வகையை சேர்ந்ததுதான். ஏன்னா மகளிரினுடைய முகங்களை இங்க கமலங்கள் அப்படின்னு உருவகப்படுத்தி சொல்றாருல. அதாவது எப்பேற்பட்ட தாமரைகள் அப்படின்னு சொல்ற இடத்துல பளிக்கு வள்ளத்து வாக்கும் பசுனருந்தேரல் மாந்தி அப்படின்னு வருது இல்ல. இதுல பளிங்கு அப்படிங்கிற சொல் தான் வலித்தல் விகாரம் பெற்று. இது செய்யுள் விகாரம். நம்ம பல இடங்கள்ல பார்த்திருக்கோம் உதாரணங்கள். பளிங்குங்கிறது வலித்தல் விகாரம் பெற்று பளிக்கு அப்படின்னு மாறுது. அதே மாதிரி வார்க்கும் அப்படிங்கிறது இடை குறைந்து வாக்கும் அப்படின்னு ஆகுது. வார்த்தல் அப்படின்னாலே ஊற்றுதல், எடுத்து கொடுத்தல் அப்படின்ற பொருள். அதனால எப்பேற்பட்ட தேன் அப்படின்னா பளிங்கு கிண்ணத்துல ஒரு ஊத்தக்கூடிய பசுமையான ரொம்ப புதுமையான ரொம்ப புத்தம் புதுசா இருக்கக்கூடிய அப்ப எடுத்த மலை தேன் எப்பேற்பட்டதாக இருக்கும். நல்லா தெளியப்பட்ட, ஏன்னா தேரல் அப்படின்னு தேனுக்கு ஏன் பேருன்னா நல்லா தெளியப்பட்டது அப்படி, தெளியப்பட்ட மது அப்படிங்கறதுனாலதான் தேரல்னா தேன்னு நம்ம சொல்றோம். குடித்து மாந்தி அப்படின்னா குடித்து அப்படின்னு அர்த்தம். இதே தேரல் மாந்தி அப்படிங்கிற சொற்றொடர் ஏற்கனவே நம்ம கம்பராமாயணத்துல பார்த்திருக்கோம். அதாவது கம்பராமாயணத்துல 161வது பாடல். அதை படிக்கிறேன் கேளுங்க. நந்தனவனத்து அலர் கொய்து நவ்வி போல் இளையவரோடு வாவியாடி வாய்ச்செந்துவர் அழிதர தேரல் மாந்தி சூது உந்தலின் பொழுது போம் சிலருக்கு அவ்வொள்நகர் அப்படின்னு அயோத்தி நகரத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி பொழுது போகும் அப்படின்னு சொல்ற இடத்துல வாய் செந்துவர் அழிதர தேரல் மாந்தி அப்படின்னா அவங்களோட வாய் உதடுகள் செக்கச்சவேர்னு இருக்கும். அந்த செவப்பு போற அளவுக்கு அவங்க தேன் குடிக்கக்கூடிய அதை ஒரு பொழுதுபோக்கா வச்சிருப்பாங்க அப்படின்னு வர்ற இடத்துல எப்படி தேரல் மாந்தி அப்படிங்கிறது தேன் பருகுவதை குறிக்குதோ, அதே மாதிரிதான் இங்கேயும் நருந்தேரல் மாந்தி அப்படின்னு வருது இல்ல. அந்த மாதிரியாக புது மதுவை குடித்து வெளிப்படு நகையாகி அப்படின்னா அது பொதுவாகவே ஒரு கள்ளு குடிச்சாங்கன்னா அதனுடைய இயல்பு, கள்ளு குடிக்கிறவங்களுடைய இயல்பு என்ன, காரணம் இல்லாம சிரிப்பாங்க, இல்லாட்டி வெறிகொண்ட பேச்சுகள் எல்லாம் பேசுவாங்க, மறைத்து வைக்கக்கூடிய பொருளை வெளிப்படுத்த அப்படியே பட்டவர்தனமா சொல்லிடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தானே கள்ளு குடிச்சவங்க. அதனாலதான் கிரைம் அண்ட் வயலன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், எல்லா விதமான குற்றங்களும் மதுவுக்கு சம்பந்தப்பட்டது. ஒண்ணு வெளிப்படையா பேசுறதுனால வரக்கூடிய குற்றங்கள், இல்லாட்டி அவங்களுடைய இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஃபியரோ இன்ஹிபிஷனோ, எந்த விதமான இன்ஹிபிஷனும் இருக்காது. அதனாலதான் கண்டவங்க கையை பிடிச்சி இழுக்கிறது, பொண்ணுங்க கையை பிடிச்சி இழுக்கிறது, இல்லாட்டி வெட்டுவேன் குத்துவேன் ஆயுதங்கள் எடுத்துன்னு கிளம்புறது, இது எல்லாத்துக்குமே மது ஒரு காரணம். அதனாலதான் இது மது வீட்டையும் கெடுக்கும் நாட்டையும் கெடுக்கும் அப்படின்லாம் சொல்றோமே, எந்த விதமான இன்ஹிபிஷனும் உள்ள இருக்காது. அதனாலதான் இந்த 3 விதம் மெயினா முக்கியமா சொல்ல வர்றது
அந்த குடிக்கிறவங்களுடைய இயல்பு வந்து காரணம் இல்லாம சிரிப்பதும் வெறிகொண்ட பேச்சை பேசுவதும் தான். அதைத்தான் இங்க கம்பர் சொல்றாரு. என்ன வெளிப்படு நகையாகி அப்படின்னா ரொம்ப வெளிப்படையா சிரிக்கக்கூடியவங்க, காரணம் இல்லாம சிரிக்கிறவங்க. வெறியென மிழற்றுதல் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த சொல்லும் மிழற்றுதல்னா சொல்லுதல்னு அர்த்தம். வெறித்தனமான பேச்சுக்களை பேசக்கூடியது. ஒழிப்பினும் ஒழிக்க மாட்டா. நம்ம வந்து மறைக்கணும்னு நினைச்சா கூட மறைக்காம பட்டவர்தனமா வெளிக்காட்டுகின்ற குணம். இந்த 3 இயல்புகளும் எப்படி குடிப்பவர்கள் மத்தியிலும் கள்ளு அருந்துவர்கள் மத்தியில இருக்குமோ அப்பேற்பட்ட ஊடலை உணர்த்துமா போல் அந்த தன்மைகளை வெளிப்படுத்துகின்ற களிப்பினை உணர்த்தும் செவ்விக் கமலங்கள். அந்த பெண்களின் முகங்கள் ஒரு கள்ளு சாப்பிட்டா என்ன ஒரு மயக்கத்தை கொடுக்குமோ அந்த மயக்கத்தை கொடுக்கக்கூடிய தாமரை மலர்கள் போன்ற முகங்கள் கொண்ட பெண்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இந்த இடத்துல பழிக்கு வள்ளத்து அப்படின்னு வள்ளம் அப்படிங்கிற சொல்லுக்கு கிண்ணம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதை தவிர நாழிகை வட்டில், அதாவது அவர் கிளாஸ்ன்னு சொல்றோம்ல, அதுதான் தமிழ்ல நாழிகை வட்டில், அது அந்த பொருள் இருக்கு. இதை தவிர மரக்கால், 4 மரக்கால் கொண்ட அளவு, இந்த மாதிரி பல பொருள். அதை தவிர படகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த மாதிரி பல பொருள் இருக்கு. இந்த இடத்துல கிண்ணம்ங்கிற பொருள்ல தான் வருது. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. பழிக்கு வெள்ளத்து வாக்கும் பசுநருந் தேரல் மாந்தி வெளிப்படு நகையாகி வெறியென மிழற்றுகின்ற ஒழிப்பினும் ஒழிக்க ஒட்டா ஊடலை உணர்த்துமா போல் களிப்பினை உணர்த்தும் செவ்விக் கமலங்கள் பலவும் கண்டார். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.